மேலே போய் பார்க்கலாம் உங்கள் ஊரை. மலைக்கா? மலைக்கா எங்கே இருக்கு மலை? எந்த இடத்துல? மலை இருக்கா? அங்கே போனால் என்ன இருக்கு? மலையிலேருந்து பார்த்தா என்ன தெரியும்? எல்லாமே தெரியுமா? அப்படி சொல்ல மாட்டேங்கிற. சத்திவேல பார்த்தா சொல்லவே மாட்டேங்கிறாப்ல. பெரிய பையன் பேச மாட்டேங்கிற. சின்ன பையன் பாரு எவ்வளோ சுறுசுறுப்பாக பேசுகிறாப்ல. நீங்கள் பார்த்தீங்களானையா? இங்கே வந்துச்சா? அங்கே ரெண்டு இங்கே ரெண்டா? ஓ எப்போ நேத்தா? நீங்கள் பார்த்தீங்களா? ஓ இப்போ எங்கே இருக்கேண்ணா? அது தெரியலையா? பிடிச்சி வச்சுருக்கலாம்ல, நானும் வந்தால் பார்த்துருப்பேன்ல. அந்த மலையில் கச்சா? அந்த மலையிலையா? ஓஹோ. நாங்கள் வர்றப்ப காணும் ஓடி எங்கே ஓடிடுச்சு. நாங்கள் வந்தால் நாங்களே பார்த்துருக்கோம் யானையா. நானே யானையை பார்க்கலன்னா ஓடிடுச்சு. இதான் சாமி வீடா சொன்னா? ஏதோ சொன்னாங்களே இந்த அம்மா. இதான் சாமி வீடா? ஐய் நான் எவ்வளோ சவுண்டு தானே? வித்தியாசமாக சவுண்டு கொடுக்குது. இங்கே மேலே அங்கே ஒரு வீடு, இது வந்து ஒரு வீடு. இது சாமி வீடா? இது சாமி வீடு. அது அதே இருக்குங்க. அங்கே இல்லையா? யாருமே இல்லையா? இதே சாமி வீடா? பார்க்கலாமா? செப்பல் விட்டு போகணுங்க. இதே சாமி வீடா? உள்ள சாமி இருக்கு. என்ன சாமி? சாமி பேர் என்ன தெரியாதா? நீ என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க தான் இந்த ஊர்ல இருக்கீங்க. எது சாமி வீடு? இதுதான் சாமி வீடு. உள்ள சாமி இருக்கு. சாமி பேர் சொல்லுங்க. உள்ள சாமி இருக்கு. இந்த பக்கம் இருக்கு. பார்க்கலாமா? பாப்பா வந்து பாப்பா உள்ள போய் பார்க்கலாமா? இதுதான் சாமி வீடா? சாமி புத்தெல்லாம் இருக்கும் போல இருக்கு. புத்த கல்லா? புத்து தானா? ஓ ஆக்சுவலாக கோவில் வந்து இந்த மாதிரி வீடாக வச்சுருக்காங்களா? ஒரு வீடு வந்து சாமிக்காக கொடுத்துருவாங்க. ஓ சரி சரி சரி. மக்களே இங்கே பாருங்கள், இந்த பூக்கரை அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு வீடு வந்து சாமி வீடுன்னு சொன்னாங்க. உள்ளே பார்த்தோன்னா சாமியெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து கோவில் இருக்கும். ஆனால் இங்கே கோயிலில் வீடு வந்து சாமி வீடாக வச்சுருக்காங்க. வந்தது நம்மளை இந்த கறியை வந்து எவ்வளோ சவுண்ட் விட்டாப்ல. இப்போ பின்னாடியே வர்றாப்ல. இந்த வீட்டில் ஒருத்தர் இல்லையா? அங்கேயும் சாமி இருக்கா? அப்படியா? இது சாமி வீடு தானே? உடஞ்சிருச்சா? ஓ ஒன்றுமே இல்லை. கதவுலாம் உடஞ்சி போச்சே. அதுக்குள்ளே சாமி இருக்கா? திறக்க முடியாதா? லாக் பண்ணி பூட்டு போட்டிருக்கேன். உள்ளே ஒரு சாமி இருக்கா? ஓஹோ. எனக்கு கீழே ஒரு வீடு இருக்கு. யாரும் இல்லையா? இந்த வீட்டுக்கு தாண்டி அங்க கீழ் பக்கம் இன்னும் அங்க சந்தியா வீடு வராங்க. ரெண்டு வீடு இருக்கு. யார் வீடு? ரெண்டு வீடு இருக்கு. ரெண்டு வீடு இருக்கா? யார் வீடு? சந்தியா வீடா? சந்தியா காடு. சந்தியா காடு. சந்தியா காவா? சந்தியா காடு. சந்தியா காடா? எனக்கு சொல்றதே கேட்க மாட்டாங்குது. சந்தியா காடாமா? சந்தியா காடு. சந்தியா காடா? சரி சரி. வயசாகி போச்சு, காது கேட்க மாட்டேங்க எனக்கு. போலாமாங்க? சரி போகலாம். அந்த வீடு போய் பார்க்கலாமா? சரி. இங்கே போயிட்டோம்னா இப்போ மேலே அப்படியே போயிடலாம்ல. அப்புறம் அங்கே போய்ட்டு மடியில் ஒரு கீழே வரக்கூடாதுல்ல. எப்படி வழி இருக்குது போருக்கு? அந்த வீட்டுக்கு போய் போயிடுமா? போய் பார்க்கலாமா? சரி நட. ஃபஸ்ட்டு நீங்கள் போனதான் நான் போனேன். எனக்கு வழி தெரியாது. எனக்கு எப்படி வழி தெரியும்? அவங்க ரெண்டு பேர் தான் தெரியுமா?
நீங்கள் தானே பார்த்தா காமிக்கணும், எனக்கு எப்படி தெரியும்? அவங்க எங்கே காணு? அவங்க மேலே போயிட்டாப்புல. மேலே ஒரு வீடு இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த வீடு பாட்டு கீழே வந்துடலாமா? அந்த கீழ் வீட்டுக்கு போய் காமிக்கிறாங்களா சரவணா? மேலே இருக்க வீடு பாட்டு போயிடலாம். பார்த்துட்டு அப்புறம் மேலே போகிறதாம்மா. அவங்களே வழி சொல்கிறாங்க. ஆமாம், அவங்கள பிடிச்சாதான் தெரியும். இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஆள் இருக்காங்களா? நாய் தான் நிற்கிது ஃபஸ்ட்டு. ரெடியாக நிற்கல, நம்ம கிடைக்கிறதுக்கு. கிடைக்குமா? கிடைக்காதா? உங்களை கிடைக்காது. என்ன என்ன கிடைக்காதா? காரியமாக கிடைக்காதா? சூப்பர் நாய். சூப்பர் டாக். மக்களே இங்கே பாருங்கள், சுற்றி கோவக்கரை அப்படிங்கிற கிராமத்தோட குடியிருப்பு பகுதியோட மெயின் பகுதிக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு வீடு, இது கீழே சாமி வீடுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சாமி வீடு. யாருமே இல்லையா? எங்கே போயிட்டாங்களா? அங்கே ஒரு கீழே 2 வீடு. இந்த இடத்துல அப்படின்னா அங்கே ஒரு 2 வீடு. இது ஒரு சாமி வீடு, இது ஒரு சாமி வீடு, இது ஒரு வீடா? மேலே ஒன்று இருக்கா? ஓ, ஒருத்தருமே இல்லையா? பூட்டியிருக்கா? சரி சரி சரி, விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. விட்டுரு தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, விட்டுரு. தொந்தரவு பண்ண வேண்டாம். உள்ளே இருக்காங்களா? சரி பரவாயில்ல, விட்டுரு. அப்படியா? கீழே இருக்க வீடு போகலாம் நீங்கள்? மேலே போகிறதா கீழே போகிறதா? ஒரு ஆள் கீழேங்கிறாப்ல, ஒரு ஆள் மேலே இருக்கிறாப்ல. அதுதான் கடைசி வீடு. அது கீழே வீடு இருக்கா? அது கடைசி வீடு, அது கீழே வீடு இல்லையா? பார்த்துட்டு அப்படியே வந்து கீழே வீடு இருக்கா? எங்கே கீழே இந்த ஒரு வீடு தான். என்னமோ சொல்கிறாங்க, எனக்கும் தெரியல. இப்போ மேலே போகிறதா கீழே போகிறதா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. மேலே போயிடலாமா? சரி ஓகே, சரி மேலே போகலாம். ரைட், வாங்க வாங்க போகலாம். பார்த்து 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 பல்டி அடிச்சாப்ல. அங்கே ஒரு சாமி வீடு இருக்கா? ஓ, வீடு அங்கேயும் நாய் இருக்கு. எல்லா வீட்டிலும் நாய் தான் மெயினாக ரெடியாக இருக்குது. டாட்டா காமிக்கிறேன் அங்கிருந்தே. எங்கே சாமி வீடு இருக்கு? இங்கேயா? நாயை பார்த்தா தான் பயங்கரமாக இருக்குது எல்லாமே. ஓ, புதுசாக கட்டியிருக்காங்களா? இல்லை இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சாமி வீடாமாங்க. சின்ன சின்ன குட்டி பசங்கள்லாம் காமிக்கிறாங்க. புதுசாக கட்டியிருக்காங்க. கல் மண் எல்லாம் வச்சு புதுசாக அந்த கிராம மக்கள் கட்டியிருக்காங்க போல இருக்குங்க. மாங்காய் இருக்கா? ஓ, இதான் சாமி வீடா? புதுசாக கட்டியிருக்காங்களா? என்ன சாமி பேர் தெரியாதா? சாமி பேர் சொன்னீங்கன்னா தானே தெரியும். பாரு மக்களே, இது ஒரு சாமி வீடுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து கோயில் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. பட் இந்த கூவக்கரை அப்படிங்கிற கிராமத்தில் வந்து கோயில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. எப்படின்னாங்க, மற்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மரத்துக்கடியில் இல்லைன்னா பெரிய பாறைக்கடியில் வந்து சாமி வச்சு கோயிலாக வந்து கும்பிட்டு வழிபடுவாங்க. பட் இந்த கிராமத்தில் வந்துங்க அங்கங்கே வந்து வீடு வந்து சாமிக்காக கொடுத்துருக்காங்க போல இருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஒரு வீடே கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஏன்னா ஸ்கொயருக்குள்ளால் வச்சு மண்ணில் வந்து பூசி ஒரு வீடு மாதிரி கட்டி இங்கே வந்து சாமி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சாமி வீடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கீழேயும் 2 வீடு காமிச்சாங்க இந்த சின்ன சின்ன குட்டி பசங்க. இந்த மாதிரி இந்த கிராமத்தில் வந்து சாமி வீடுன்னு சொல்லி வச்சு கோயில் மாதிரி வந்து மக்கள் வந்து வழிபட்டு வந்துடுறாங்க. இதுதான் இந்த கிராம மக்களோட கலாச்சாரம் போல இருக்குங்க. இந்த இடம் வேணால் சுற்றி நல்லா இருக்கு சார்ண்ணா.
இந்த இடம் நல்லாயிருக்கு. நல்லா நிழல் கரெக்டாக ஒரு மட்டமான இடத்துல நல்லா யாராவது வந்தாங்கன்னா கூட கோயிலில் வந்து அப்படியே உட்காருக்கு சுற்றி இருக்கு இந்த பாறை இதெல்லாம் வந்து சுற்றி இருக்கு. நல்லாயிருக்கு, இடம் நல்லாயிருக்கு. யானை வருமா? எங்கே வருது? யானை வந்து எல்லா இடத்துலையும் வரும். இங்கே படுத்துங்க நைட்டு. அப்போ நானும் இன்றைக்கி நைட்டு வர்றேன், இங்கே வந்து படுத்துங்கிறேன். சரியா? நாங்களாம் வந்து படுத்துங்களாம்மா? நான் வரட்டுமா? சாப்பாடு வேணும். சாப்பாடு வேணா வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை இங்கே வந்து படுத்துங்களா? யானை வந்து நான் பார்க்கலாம் வேணாம்மா? அங்கே தான் வரும், இங்கே வராதா? அவங்க இங்கே வரும்னு சொன்னாங்க. அங்கேயும் வரும் இங்கேயும் வரும். எங்கே வேணால் வரும். நம்ம தான் ஒரு இடத்துல வீட்டில் இருக்கோம். யானைக்கு எது வீடு? காடே வீடு தான். அப்படியா? சரி, அந்த வீட்டுக்கு போகலாம். அப்படியா? சரி சரி, அடுத்த டைம் வந்தால் பிடிச்சி வை, நான் வந்து பார்க்குறேன். குட்டி இல்லையா? என்ன இப்படி சொல்கிற நீ? குட்டி இருக்காமா பார்த்தியா? ஒரு சின்ன குட்டி யானையை பிடிச்சி வை, நான் வந்து பார்க்குறேன். நானும் வந்து பாட்டு ஒரு டாட்டா காமிச்சிட்டு ஹாய் சொல்லிட்டு போகிறேன் குட்டி யானைக்கு. வியூ பாயிண்டா? சரி, பார்க்க போகலாம். ஓ, இதெல்லாம் வீடுங்களா? இங்கே 1 2 3 விட 4 வீடு தெரியுது. மக்கள் இங்கே பாருங்கள், கோகரை அப்படிங்கிற கிராமத்தில் கீழ்ப்பகுதியில் ஒரு 3 வீடு பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 வீடு, அடுத்து வந்து ஒரு 3 வீடு, 2 சாமி வீடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல மறுபடியும் ஒரு சாமி வீடு. அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள், இந்த இடத்துல வீடுலாம் லைனாக தெரியுது. 1 2 3 வீடு, 3 4 தெரியுது. 3 தானா? அந்த கடைசி வீட்டில் பார்த்தா ஏதோ இடிச்சிட்டாங்க போல இருக்கு. உடஞ்சிருச்சா? இங்கே 3 வீடு இருக்கா? ஆள் இல்லையா? அந்த வீட்டில் இருந்த ஆள் தான் இங்கே இருக்காங்க. அப்படியா? இந்த ஒரு வீட்டில் தான் ஆள் இருக்காங்களா? ஓ, கேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கு. கேட்டு பயங்கரமாக இருக்கு. இது எதுக்கு இந்த தட்டு? இந்த தட்டா? ஓ, யானை வந்து தெரியுமா? அப்படியா? சவுண்டு கேட்குமா? ஓ, யானை தொட்டது மாதிரி சவுண்டு கேட்குமா? ஓகே. அவங்க எந்திரிச்சு பட்டாசெல்லாம் வெடிப்பாங்க. பட்டாசு வெடிப்பாங்களா? என்ன காய்? நெல்லிக்காயா? ஓ, அது நெல்லிக்காய் மரம். அந்த மரம் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துக்கணே, முன்னாடி கீழே பார்த்துக்காம ஒரு டைமு நெல்லிக்காய் மரம். எல்லாம் உள்ளே ஓடிட்டாங்க போல இருக்கு. யூரியா வேணாட்டு உள்ள ஓடிட்டாங்க. சரி, விட்டு வா, பேரை சொல்லு. வா, இங்கே ஒரு வீடு தான் இருக்குங்களாம்மா? கீழே வீடு இருக்குங்களா? அப்பா, கீழே வீடு இருக்குங்களா? இல்லைங்களா? இங்கே ஒரு வீடு தான் இருக்குங்களா? இதுக்கு அந்த பக்கம் வீடு எதுவுமே இல்லைங்களா? இந்த இருக்குங்களா? கடைசி வீடு அது இதான் லாஸ்ட்டுங்களா? எதோ மேலே தான் பசங்க சொல்கிறாங்க, அங்கே அது வியூ பாயிண்ட்டுங்களா? ஆ, ஓஹோ, சரி விடாம இருக்கு. மேலே போய்ட்டுலாம். சரிம்மா, சரி, மேலே போயிட்டு வரோம். இங்கே பாருங்கள், இங்கே ஓடுறாங்க. அதான் மேலே இருக்கம்மா. மலையா? நீங்கள் தான் வியூ பாயிண்ட்னு சொன்னீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே. இப்போ மலைன்ட்டீங்க. இப்போ இருக்கிறதே மலை தான். இது மலை தானே? கீழே மோட்டர் போட்டதா? போய் போட்டாங்களா அதுக்குள்ளே? அதான் தண்ணி விழுற சவுண்டு கேட்குது. அப்போ போனாங்க, அதுக்குள்ளே போட்டாங்களா? 1 மணி நேரம் ஆச்சு. அப்போ நம்ம வந்து அதான் இப்போ தானே போனாங்க. நம்ம பாட்டு வரக்கு 1 மணி நேரம் ஆயிருக்குமோ? மோட்டர் போட்டு தான் தண்ணி விழுது. போகலாம். அதான் நான் வரதுக்கு முன்னாடி தான் போனாங்க. அவங்கள பார்த்து தான் வந்தேன் நான். சரி, போகலாம். மேலே போகணுமா?
பின்னாடியே போகிறதா? கம்பி மாட்டுச்சுண்ணா இழுத்துரு. கம்பி முள்ளு கம்பியாக இருக்கலாம், மாட்டுச்சுன்னு இழுத்துரு. என்ன பழம்? முள்ளிப்பழமா? எதில்? அங்கே இருக்கு, மேலே இருக்கா? சரி. காயை சாப்பிடக்கூடாதா? அப்படியா? என்ன பழம்? முள்ளிப்பழமா? என்ன இருக்கு? இதுக்கு மேலே தான் இருக்குமா? ஆஹா, சரி ஃபுல்லாக முள்ளா? இதில் யானை வந்திருக்கா? ஓ, நைட்டு மிச்சமாக இருக்கு சொன்ன மாதிரி இது. நைட்டு தான் மிச்சம் சொன்னா? நைட்டு தான் வந்திருக்கு. இங்கே பாரு, இங்கே நின்றுச்சா? பாருங்க, பலாமரம் இருக்கு பார்த்து, பலாப்பழத்துக்கு வந்திருக்கும். எட்டாதா? ஆஹா, மக்களே இங்கே பாருங்கள், இந்த மலை உச்சிக்கு இந்த குட்டி குட்டி பசங்க நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. ஏதோ வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். காப்பாற்ற முடியாதா? என்ன சவுண்டு? வேணாம், ஏதோ சவுண்டு. வேணாம் கிளப்பா, வேணாம், ஏதோ சவுண்டு கேட்குது. ஏதோ இருக்கு சரவணா, கரடி இருந்து போகுது. ஆமாம், கரியனா? கரியனா இன்னொரு 2 நாய் இருந்துச்சே. இரு அவசரப்படாதீங்க, என்ன பார்த்துட்டு சரவணா முன்னாடி போயிருக்கா, பார்த்துட்டு. ஒன்றும் வராதா? இப்போ தான் இங்கே யானை வந்தது இருக்குது, அப்புறம் ஒன்றும் வராதுங்கிறீங்க. இப்போ வராதா? ஓ, வெயிலுக்கு வராதா? பாம்பு வந்தேன் நான், கீழே போய் பாம்பு பார்த்தேன். சரி போகலாம். கீழே வரும்போது பாம்பு பார்த்தேன். ஓஹோ, முள்ளிப்பழமா? எதுல? இதுலையா? முள்ளிப்பழமா உன்னிப்பழமா? கருப்பு கருப்பாக சின்னதாக இருக்குமா அதுவா? அது உன்னிப்பழம். கருப்பாக இருக்குது தனி, சின்னதாக தானே. காய் வந்து சிவப்பு கலரில் இருக்கு. உன்னிப்பழம். சாப்பிடுவாங்க. நான் கூட என்னமோ வேறு ஏதோ புதுசாக பழம் சொல்கிறீங்கன்னு. என்னடா முள்ளிப்பழமா கேள்விப்பட்டதுலன்னு பார்த்தேன். என்ன சொன்னா, நாய் தானா? மக்களே, இந்த இடத்துல ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, என்ன தெரில. முன்னாடி நம்ம கூட 2 நாய் வந்துச்சு, அதுவான்னு தெரில. என்ன இது கோயிலா? கோயிலா? என்ன வந்துருக்கு? ரத்தமா? ஐ, பார்த்து என்னாச்சு? ஐயோ, அட தொடச்சு விடு, ரத்தம் வருது. எதுவும் கையை பிடிக்காது, ஏதாவது பிடிச்சுன்னா அறுத்து விட்டு மேலே ஏதாவது பட்டுச்சுன்னா செடி பட்டுச்சுன்னா அறுத்து விட்ரு. ஓ, நிறைய வந்து வச்சுருக்கேன். ஐயோ, ஐயோ நிறைய வருது சொன்னா. புல்லு போட்டு இழுத்துட்டு அப்படியே கையில. சரி. ஓஹோ, பார்த்து அப்படியே வை, அது நின்று. பார்த்து ஓரத்தை போகாத. ஓரத்தை போகாத. போகிற பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. இங்கேருந்து டப்புன்னு ஜம்ப் பண்ணி போகுது. ஆடாது, நீ ஜம்ப் பண்ணுறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. சரியான வியூ பாயிண்ட்டு சரவணா. நான் கூட பார்த்தா வியூ பாயிண்ட்டு என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். சரியான வியூ பாயிண்ட்டு. மக்களே இங்கே பாருங்கள், நம்ம சின்ன குட்டி பசங்க வந்து இந்த கோவக்கரை கிராமத்துலேருந்து இந்த மலையோட உச்சி கூப்பிட்டு வந்தாங்க, வியூ பாயிண்ட்டு கொண்டு சொன்னாங்க. நான் கூட ஏதோ சாதாரணமாக ஒரு வியூ பாயிண்ட் நினச்சேன். செமையாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குங்க பாருங்கள். இது மாமரம். மாமரம் தானே அது? கரெக்டாக பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப் தானே? ஏதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கரை போகிற வழி அது. அது வந்து கோழிக்கரை அந்த
அது கோழிக்கரை. இதான பஸ் ஸ்டாப் தான் சரவணா? அது பஸ் ஸ்டாப்புக்கு மேலே இருக்கும்போது அந்த எஸ்டேட்டில் தங்கி வேலை செய்கிறாங்களா? அது அந்த இடத்துல வந்து அந்த வீடு முறை இருக்குல்ல, அதில் வந்து எஸ்டேட்டில் தங்கி வேலை செய்கிறவங்க. இது பஸ் ஸ்டாப்பு. அணில் கீழே போயிடுச்சா? ஏன் நீங்கள் கொஞ்சம் ஓரத்தில் இன்னும் நிறைய ரத்த போதா இருக்கு சரவணா. இன்னும் நிறைய சுட்டு சரவணா. இல்லை அமுத்தியாக பிடிங்க. அப்படியே அமுத்தி பிடி. நிறைய போகுது சரவணா. சரவணா சார் அந்த இடத்துல கொஞ்சம் அமுத்தி பிடி. அப்படியே கட்டிடு. இன்னும் சுட்டால் நிறைய போகுது சரவணா. விரல அப்படியே அமுத்தி பிடிங்க. அமுத்தி பிடிச்சின்னா நின்று கட்டிக்கு. இல்லைன்னா வந்து சொட்டிகிட்டே இருங்க நிறையா. அப்படிங்க பாருங்கள், செமையான வியூ பாயிண்ட்டுங்க. நான் கூட என்னமோ சாதாரணமாக நினச்சேன், பயங்கரமாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பயணம் ஆரம்பித்த இடங்க மாமரம் அப்படிங்கிற பகுதி. அங்கேருந்து அப்படியே கீழே வந்து ஒரு காங்கிரீட் ரோடு போகுது. அதுதான் வந்து கோழிக்கரை போகிற ரோடுங்க. அங்கே போனோம்னா அந்த இடத்துல வந்து குடியிருப்பு இதில் தெரியுது, அது வந்து கோழிக்கரை. அப்படியே அந்த வனத்துக்குள்ளே போனோம்னா அங்கே தான் நம்ம சரவணோட கிராமம்லாம் இருக்குதுங்க. நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா அங்கேருந்து அப்படியே வந்து இந்த ரோட்டில் வந்து இந்த பக்கம் மேல் பகுதியில் வந்து அங்கேருந்து அப்படியே எஸ்டேட் வழியாக மேலே ஏறி இந்த கோவக்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தாங்க. பார்க்குறதுக்கு செமையாக இருக்குங்க. இந்த பக்கம்லாம் டேமெல்லாம் தெரியுது, பவானிசார் டேம்லாம் அங்கே தெரியுது. அங்கே வந்து அங்கே பவானிசார் டேம் தெரியுதுங்க. இந்த பக்கம் ஓதிமலை தெரியுது, ஓதிமலை. இந்த பக்கம் இதெல்லாம் மேட்டுப்பாளையம் ஃபுல்லாகவே மேட்டுப்பாளையம் ஆறு இதெல்லாம் தெரியுதுங்க. நல்லா இருக்கும். அப்படியா? இதை பார்த்துட்டு அங்கே போய் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு அங்கே போய் பார்க்கலாம். நல்லா அப்படியா? ரொம்ப ரிஸ்க்குன்னா வேணாம். இந்த மாதிரி காமிச்சிங்கன்னா சூப்பரு. ரிஸ்க்காக இருக்கிறதுலாம் வேணாம். அப்படியா? இது என்ன இங்கே கோயில்? அதுமே அதுவும் கோயில் தானே? அதான் இடிஞ்சிருச்சு, ஒன்றுமே இல்லை. நின்றுச்சா சரவணா? ரதம் நின்றுச்சு. நல்லா கட்டி விடு சரவணா. நல்லா கொஞ்சம் இருக்குமா கட்டி விடு. கொஞ்சம் நேரம் பையனை பார்த்து நல்லா உட்கார வச்சு தண்ணி கொஞ்சம் கொடு. தண்ணி கொஞ்சம் குடிக்கிட்டு அது அந்த செடி வந்து உங்கள் கணக்கில் பார்த்தீங்க எப்போ போல அப்படியே கையில் இழுத்துருப்போம் போல இருக்கு. சரக்குன்னு கிழிச்சிருச்சு. ஓ, அறுத்து விட்டுருவேன். அந்த பக்கம் ரொம்ப சத்தம் கேட்குது. நாய் இல்லை, நாயினா இங்கே வந்திருக்குமில்ல? யானையா? கரடி இருக்காது. ஏன்னா நாய் அணைச்சுன்னா நம்ம கூட வந்து நாய் அணைச்சி இப்போ நம்ம கூட வந்திருக்குமில்ல? ஆமாம், அந்த ரெண்டு நாய் சேர்ந்துச்சுனா சண்டை வந்துருனா அந்த நாய் வராது. ஓ, அதனால அங்கே நின்றுச்சு. ஓ, வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த பக்கம் ஏதாவது நம்ம சவுண்டு கேட்ட அந்த பக்கம் விலகிருச்சோம். இருந்தாலும் இருக்கலாம். இங்கே மேலே இதே எனக்கு தெரிஞ்சளவுக்கு யானை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நட போகலாம். அங்கே எனக்கு தெரிஞ்சளவுக்கு யானை தான் இருக்குது சரவணா. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது கீழே தரை இங்கே போய் நம்ம தரை இருக்கா? ஓ, இருக்கு. எனக்கு தெரிஞ்சளவுக்கு நம்ம சவுண்டு கேட்டு உள்ளே நகர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இல்லை, கன்ஃபார்மாக நான் இல்லை. ஒன்றும் பயப்படாது. ஓ, இதெல்லாம் இப்போ போயிருக்கு. பார்த்தியா? சென்னை வந்திருக்கா? ஓ, இதெல்லாம் வந்து பின்ன யானையோட தாரை புதுசாக இருக்கு சரவணா. அப்படின்னா இப்போ ஆமாம். இதுதான். ஓ, கீழேருந்து சொன்னாங்க இந்த பாறை தான். அப்படின்னா இதில் தான் இந்த ஒன்று தனியாக நின்றுருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, இதில் தான் இருக்குது. பாருங்க மக்களே, யானையோட தாரை இந்த இடத்துல தான். மேலே யானை இருக்குது. சரி, நம்ம போயிடலாம். வாங்க, முன்னாடி போங்க பசங்களா முன்னாடி போங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி முக்கியம். அப்புறம் பார்த்துக்கலாம், வீடியோ எடுக்கிறதால அப்புறம் பார்த்துக்கலாம். வர மக்களே, இந்த இடத்துல மேலே வரும்போது சின்னதாக ஒரு சவுண்டு கேட்டுச்சுங்க. நம்ம நின்று பார்த்தோம். நம்ம சரவணன் தான் முன்னாடி வந்து பார்த்தாரு. அநேகமாக வந்து கண்டிப்பாக அது யானையாக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கீழ்ப்பகுதியில் வந்து வரும்போது இந்த கிராமத்துலேருந்து ஒரு ஐயா சொன்னாருங்க, மேல் பகுதியில் வந்து இந்த மலையோட உச்சியில் வந்து ஒரு யானை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. இப்போ இதெல்லாம் வந்ததான் சரணா? பார்த்தியா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தியா? அப்போ தான் யானை தான் சரணது. வேறு யானையோட காலடி தரங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. மேலே இருக்குன்னு சொன்னாங்களா? அங்கே தான் இப்போ வந்திருக்கு. நம்ம தெரியாமல் வந்துட்டோம் நினைக்கிறேன். வந்துட்டு அப்படியே சேஃப்டியாக போயிடலாம். நம்ம இந்த இடத்துல வரும்போது சின்னதாக சவுண்டு கேட்டுச்சுங்க மக்களே. ஸோ அதனால் நம்ம வந்து அப்படியே நின்று பார்த்தோம். அந்த சமயத்தில் வந்து இங்கே இருந்த யானையமாக வந்து உள்ளே போயிடுச்சு நினைக்கிறேன். பரசரணா இதெல்லாம் யானை தரதா சரணா? இப்போ இதில் தான் இங்கே நின்று இருந்திருக்கு. இங்கே தான் இருந்திருக்கு. கரெக்டு. பகல்லையே இருக்குது, நைட்டுங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது வந்து 100% யானை தான். இப்படி வந்திருக்கு. நம்ம சத்தம் இல்லாமல் வந்திருந்தோம்னா இப்போ தானே நம்மளை பார்த்துருக்குது.
ஆனால் நம்மளை பார்த்துருச்சு, அதனால தான் போயிடுச்சு. நம்ம தான் பார்க்கல. ஜஸ்ட் மிஸ்லாம் நம்ம போயிருக்குள்ள. சரி பரவாயில்ல. நல்ல ஒரு அருமையான வியூ பாயிண்ட் பார்த்து அப்படியே நம்ம கீழ் பகுதியில் போகிறோம். கீழ் பகுதியில் இருக்க வீடுகள்லாம் அப்படியே சுற்றி பார்த்து இந்த கோவுக்கரை அப்படிங்கிற கிராமத்துலேருந்து நம்ம கிளம்ப போகிறோங்க. இதில் தான் வந்திருக்கு. இதில் தான் ஆமாம் சொல்கிறேன், கரெக்ட். பாரு இதெல்லாம் ஃபுல்லாக கால் தான். இதில் தான் வந்திருக்கு. இங்கே பாருங்க மக்களே, இது வந்து யானையோட காலடி தடம். இதில் தான் மேலே போயிருக்குது. இதில் தாங்க வந்திருக்கு. கன்ஃபார்மாக தான் சொன்னேன். நல்ல வேலை. ஆமாம் அந்த சைடு தான் இருக்குது. இப்போ அனைமா கொஞ்சம் கீழ் பகுதியில் போயிருக்கு நினைக்கிறேன். தள்ளி நின்றுருக்கு, கீழே போகாது. ஏன்னா ஆள் நடமாட்டில்லாத நிழல் போய் நின்று நைட்டு தான் அப்படியே வெளியே சாப்பிட்ருக்கு. ஏன்னா நைட்டு தான் வெளியே சாப்பிட்ருக்கு. தூங்குனா தூங்கிட்டு இருக்குமா? இப்போ நம்ம போய் எப்படின்னா எழுப்பிவிட்டோம், அதனால தான் அந்த பக்கம் போயிடுச்சு. விட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சார். ஏன் அவங்களே அமைதியாக இருக்காங்க, நீ ஏன் தொந்தரவு பண்ணிட்டுருக்க? நம்ம கீழே சுற்றி பார்க்கலாம். இப்போ இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு சண்டை வந்துருந்தா தான் போயிடுச்சு. அது நான் கூட அந்த குட்டி பையனுக்கு ரத்தம் வந்ததை பார்த்து அழுதுருவான்னு நினச்சேன். பயங்கர தைரியம் ஜாஸ்தி தான். ஆமாம் சொல்கிறேண்ணா, குடம்புனா ஊற்று சொல்கிறேண்ணா. நிறைய போச்சு. நான் கூட பார்த்தா வந்து லைட்டாக தான் வந்து நினச்சேன். போக போக ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளுக்கெல்லாம் நின்று பையன் நிற்கவே இல்லை. இங்கே தான் விளையாடுவீங்களா? நீங்கள் 3 பேர் தான் விளையாடுவீங்களா? நீங்கள் 3 பேர் தான் விளையாடுவீங்களா? இந்த குட்டி பசங்க நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்களா? வேற யாருமே இல்லைங்க குட்டி பசங்க? அப்படின்னா நீங்கள் 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. இனி நம்ம கரையை பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டான். கரையை பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டோம்ல. ஃப்ரெண்டாயிட்டா. அந்த வீடு தான் கீழே தான் கடைசி வீடா? கீழே 2 வீடு இருக்கா? என்னமோ சந்தன காடு என்னமோ சொன்னீங்களா? அது என்னது? சந்தியா காடு. அது என்னது? அங்கே வீடு இருக்கா? போக முடியாது. அப்படியா? அதுக்கு நம்ம அந்த பக்கம் வழியில் சுற்றி வந்துக்கலாம். அது உங்கள் ஃப்ரெண்டு வீடு ஏன் சொன்னேன்? ரகு வீடு. ரகு ஞாபகம் இருக்கா? எப்படி நான் கரெக்டாக பேர் வச்சுங்க ஞாபகம் வச்சுக்க பார்த்தியா? அது அப்படி தானே வரணும். இதில் ஒரு டைம் உள்ளே பூந்து போனால் இல்லை சரணா, கீழே வந்து அந்த ஐயா ஒருத்தர் வந்தார்ல. ஏய் நான் தான் அட ஏன் அதுக்குள்ளே மறந்துச்சு இருக்கா? அதுக்குள்ளே இப்போ தான் பெருமையாக சொல்லிட்டு வந்தேன். நம்மளை ஒன்றும் பண்ணாதானே.